எல்லாருக்கும் வணக்கம். இனி நான் சொல்ல போகிற தலைப்பு உன்னோட உயிரோட ஓட்டம் எது வரைக்கும்ன்ற தலைப்பை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். உன்னோட உயிரோட ஓட்டம் எது வரைக்கும்னா, உன்னோட மூச்சு காற்று இருக்கிறதுக்கு தான் உன்னோட உயிரோட ஓட்டமே. அது எல்லோரும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த மூச்சு காற்றை வச்சு தான் உன்னோட உள்ளே இருக்கிற அந்த வெளிச்சம் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. உன் மூச்சு காற்று நின்றுச்சுன்னா உள்ளே இருக்கிற வெளிச்சம் அணைஞ்சிரும். இதுதான் சயின்ஸு, இதுதான் உண்மை. எதுவும் எதோடுமே ஒன்றாவே இல்லை, எல்லாமே தனித்தனியாக இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. நான் இறைவனோட கலந்துட்டேன் கிடையாது, நான் அவனோட கலந்துட்டேன் கிடையாது, நான் இவனோட கலந்துட்டேன் கிடையாது. எல்லாமே தனித்தனியாக இயங்குது. அது அதுக்கு ஒரு சூனியம் இருக்குது, அது அதுக்கு ஒரு உயிர் ஓட்டம் இருக்குது, அது அதுக்கு ஒரு அலைவரிசை இருக்குது, அது அதுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. எல்லாமே தனித்தனியாக இருக்குது. எல்லாமே சேர்ந்து தான் அந்த உடம்பு. புரியுதுங்களா? இதை தெரிஞ்சுக்கணும்னா நீ என்ன செய்யணும்னா, உன்னை நீ முதல்ல பார்க்கணும். உன்னை நீ பார்க்குறது என்ன செய்யணும்னா, ஒரு யோகத்தை செய்யணும். சாதாரணமாக உனக்கு எல்லாமே புரிஞ்ச மாதிரியே இருக்கும், ஆனால் புரியாது. எப்படி புரிஞ்சுக்கணும்னா, எப்படி இந்த நம்ம உடல் இந்த மூச்சு காற்று, இந்த பிராணம், நம்ம உயிர் போகுது என்ற தத்துவத்தை எவன் ஒருத்தர் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறானோ அவனுக்கு தான் ஞானம், சுத்த ஞானம். அந்த ஞானம் பேர் என்னது? சுத்த ஞானம். மற்ற ஞானம்லாம் அதெல்லாம் ஒரு பொருளுக்காக பயன்படுத்துகிற ஞானங்கள் தான். புரியுதுங்களா? அப்போது எல்லாமே தனித்தனியாக இருக்குது, நீ தனித்தனியாக இருக்கிற. எதோட ஒன்றும் சேரவே இல்லை. அப்போது நீ யாரோட சேர்ந்துருக்கணும்னா, நீ உன்னோட அலைவரிசையோட நீ உன்னோடவே சேர்ந்துருக்கணும். அந்த அலைவரிசை கோட்பாடை எவன் கண்டுபிடிக்கிறானோ அவன்தான் பிறவி கடலை நீந்தவனாவான். அவன்தான் முழுமையாக பிறவி என்ற தத்துவத்தை முடித்தவனாவான். அது வரைக்கும் எல்லாமே விட்ட குறை தொட்ட குறை, அதோட நின்ன குறை. இதான் அர்த்தம். நன்றி, வணக்கம். மீதி அடுத்த கருத்தில் சந்திக்கிறேன். வாழ்க ஜீவாற்றல்.